எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு இங்க பவர் கட் மாதிரி தெரியுது. ஸோ இன்னைக்கு நேச்சுரல் லைட்ஸ்ல தான் ரெக்கார்ட் பண்றோம். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஐஸ்கிரீம் பிசினஸை மட்டும் தனியா ஸ்பின் ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்காக நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து அதுக்கான அப்ரூவலை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு ஹெச்ஏஎலுக்கு ஒரு ஐஸ்கிரீம் பிசினஸ், அதாவது குவாலிட்டி வால்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஷேர்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஸோ ஐஸ்கிரீம் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் டேர்ன் ஓவர் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடோட டேர்ன் ஓவரில் ஐஸ்கிரீம் பிசினஸோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 3% இருக்குங்க. அதாவது 1800 crore டோட்டல் ரெவன்யூவில் இவங்களோட ஐஸ்கிரீம் பிசினஸோட ரெவன்யூ ஒரு 1800 crores இருக்கும். ஸோ ஸ்பின் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 61.9% ஸ்டேக் வந்து மேக்னம் ஹோல்டிங் கம்பெனிட்ட இருக்கும். ரிமைனிங் வந்து ஹெச்யூஎல் ஷேர் ஹோல்டர்ஸ்ட இருக்குங்க. இப்போதைக்கு ரெக்கார்ட் டேட் எதுவும் அறிவிச்ச மாதிரி தெரியல. எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது ஒரு வேல்யூ அன்லாக்கிங்கா இருக்குங்க. புதுசா இந்த டிமர்ஜர் ஐஸ்கிரீம் பிசினஸ்க்காக உள்ள போகணும் அப்படின்ற தேவை கிடையாது எனக்கு. அடுத்து டாபர் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து டாபர் வெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்காக டாபர் இந்தியாவுடைய பேலன்ஸ் ஷீட்ல இருந்து ஒரு 500 crores வந்து தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. இந்த டாபர் வெஞ்சர்ஸோடைய எய்ம் என்ன அப்படின்னா பெரும்பாலும் அக்விசேஷன்ஸ்ங்க. அதாவது இப்போ எமர்ஜிங் டிஜிட்டல் பிசினஸஸ் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது அக்விசேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்குறதா இவங்களுடைய நோக்கமா இருக்கும். பெரும்பாலும் அவங்களோட ஃபோக்கஸ் எதுல பண்ண போறாங்க அப்படின்னா த்ரூ டாபர் வெஞ்சர்ஸ் பர்சனல் கேர், ஹெல்த் கேர், வெல்னஸ் ஃபுட்ஸ், பீவரேஜஸ், தென் ஆயுர்வேதிக், இந்த ஏரியாவில் அக்விசேஷன்ஸ் எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறது மாதிரி தெரியுதுங்க. அடுத்து ஆம்வே எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ் பேஸ்டு கம்பெனி இந்தியாவில் ஒரு $12 million இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் 3 to 5 yearsல. அதாவது அவங்களோட ஸ்டோர்ஸை வந்து அக்ராஸ் இந்தியா நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆம்வேயை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் என்ட்ரி கொடுத்து 10 வருஷம் ஆச்சுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக 10 years ஆஃப் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபோர்டு என்ன சொல்றாங்க, நாங்கள் இந்தியாவில் ஒரு 3250 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலங்க, மறைமலை நகர்ல. ஏற்கனவே அங்கே ஒரு பிளான்ட் இருந்தது. ஸோ ரீடூலிங் அந்த பிளான்ட்ல இன்ஜின்ஸ் வந்து குறிப்பாக எக்ஸ்போர்ட்ஸ்க்காக அந்த பிளான்ட்ல நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் வந்து உள்நாட்டுக்குள்ளேயே முதலீடுகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு மத்தியில் ஃபோர்டு இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த பிளான்ட்ல ஒரு 2 லட்சம் யூனிட்ஸ், அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் இன்ஜின் வந்து ரெடி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி தெரியுதுங்க. இதுதான் அவங்களுடைய பிளானா இருக்கு. அடுத்து டொயோட்டா நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 15 நியூ அண்ட் ரெஃப்ரெஷ்டு மாடல்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணுவோம் 2030 அப்படின்னு சொல்றாங்க. அது போக கம்பெனி வந்து இந்தியாவில் ஒரு $3 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதாவது சவுத் இந்தியாவில் கர்நாடகாவில் அவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குங்க. அது போக புதுசாக ஒரு ஃபெசிலிட்டி ரெடி ஆகிட்டு இருக்கு வெஸ்டர்ன் மகாராஷ்டிரால. ஸோ இது மூலமா அவங்க நியூ லான்ச்சஸ் அண்ட் ரெஃப்ரெஷ்டு மாடல்ஸ் லான்ச் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ காம்படிஷன் இன்டென்சிஃபை ஆகும். அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து திங்க் கேஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா எல்என்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்குங்க. அதாவது எல்என்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுக்குங்க, குறிப்பா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தான். ஸோ அக்ராஸ் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு தேவையான எல்என்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு ஒரு 732 கோடி ரூபாய் ஒர்த்தான டிஃபென்ஸ் ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. இந்த ஆர்டர்ல சாஃப்ட்வேர் டிஃபைன்டு ரேடியோஸ், டேங்க் சப்சிஸ்டம்ஸ், தென் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ், மிசைல் காம்பனன்ட்ஸ், சைபர் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ற மாதிரி தெரியுது. யாருக்கு அப்படின்ற செய்தி நம்மளுக்கு கிடைக்கலங்க. பெல்லுடைய ரீசெண்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோங்க. கொச்சின் ஷிப்யார்ட்ல இருந்து ஒரு 633 crores ஒர்த் ஆஃப் ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருந்தது. அடுத்து எல்என்டி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு யூரோப்ல லார்ஜஸ்ட் எவர் சிங்கிள் ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஒர்த்து ஒரு 30,000 கோடிக்கு பக்கமா. அதாவது விண்ட் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக இந்த ஆர்டர் கிடைச்ச மாதிரி தெரியுதுங்க. டச் பவர் கம்பெனிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கு. எங்க இந்த விண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா கோஸ்ட் ஆஃப் நெதர்லாண்ட் அண்ட் ஜெர்மனி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்என்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு சூப்பரான அப்டேட். அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து கூகுள் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்னா 360 மில்லியன் ஜியோ யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாவே ஏஐ ப்ரோவை அக்சஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து கிளவுட் நேட்டிவ் ஃபின்டெக் இன்ஃப்ராஃபிம் ஃபால்கன் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் எதுக்கு அப்படின்னா டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் டெலிவரி பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏர் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட ஓனர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் யார் அப்படின்னா டாடா சன்ஸ், தென் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். டாடா சன்ஸ்ட ஒரு 74.9% ஸ்டேக் இருக்கும். தென் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ட ஒரு 25.1% ஸ்டேக் இருக்குங்க. ஸோ டாடா ஏர்லைன்ஸ் வந்து, அதாவது ஏர் இந்தியா வந்து ப்ரொமோட்டர்ஸ்ட ஒரு 10,000 crore
அமௌண்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களோட பிசினஸை பூஸ்டப் பண்றதுக்கு, ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. குறிப்பா இந்த கிராஷுக்கு அப்புறம் ஏர் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு கடினமான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க ஏர் இந்தியா. அடுத்து ஐபிஓ அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லென்ஸ்கார்ட் பத்தி கேட்டிருந்தாங்க. லென்ஸ்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஒரு 48 ருபீஸா இருக்குங்க. ஒரு 11% டிஸ்கவுண்ட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூட் சைட்ல இருக்குங்க லென்ஸ்கார்ட். அதே மாதிரி க்ரோ ஐபிஓ எடுத்துக்கிட்டோம்னாலும் அப்பர் பிரைஸ் பேண்ட்ல ஒரு 30 ஆர் 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 11 ருபீஸா இருக்குங்க. 10% ஆர் 11% ப்ரீமியம்ல இருக்கு. ஸோ லென்ஸ்கார்ட்டா இருக்கட்டும், க்ரோவா இருக்கட்டும், நான் பர்சனலா அப்ளை பண்ண போறது கிடையாதுங்க. அதுவும் லிஸ்டிங் கெயின்காக இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேங்க, ஐபிஓ பொறுத்த வரைக்கும் நான் லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்றதே கிடையாது. நான் வச்சுக்கணும் அப்படின்னா நல்ல வேல்யூவேஷன் இருந்தால் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவேன். இல்லாட்டி எப்போ நல்ல வேல்யூவேஷனுக்கு வருதோ அப்போதான் கன்சிடர் பண்ணுவேன், இல்லாட்டி விட்டுருவேன். அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா Q2 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் வந்து 16% விழுந்திருக்குங்க. குறிப்பா ஜுவல்லரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 31% விழுந்திருக்கு Q2 ஃபினான்ஷியல் 26ல. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல கோல்டுக்கான டிமாண்ட் அப்படின்றது 20% ஏறி இருக்குங்க Q2 பொறுத்த வரைக்கும். பட் நீங்க வேல்யூ டேர்ம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டிமாண்ட் வந்து 23% ஏறி இருக்குங்க Q2 ஃபினான்ஷியல் 26ல. ஜுவல்லரி டிமாண்ட் அப்படின்றது வேல்யூ டேர்ம்ஸ்ல ஸ்டாக்னட்டா தான் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வேல்யூ டேர்ம்ஸ்ல 74% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். அடுத்து சர்வதேச செய்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சைனா வந்து இந்தியாவுக்கு ரேர் எர்த் மேக்னெட்ஸை கொடுக்கறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில நிறுவனங்களுக்கு அதுக்கான லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில கட்டுப்பாடுகள், அதாவது ஒரு சில நிபந்தனைகளோட கொடுத்துருக்காங்க இந்த லைசன்ஸ். என்ன அப்படின்னா அவங்க கொடுக்குற ரேர் எர்த் மேக்னெட்ஸை நம்ம வந்து யூஎஸ்ஏக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட். தென் ரெண்டாவது அதை வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக அந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ரேர் எர்த் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குளோபல் ரேர் எர்த் மெட்டல் மைனிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 70% ஆஃப் மைனிங்ஸ் எல்லாமே வந்து சைனால தாங்க நடக்குது. இதுல ரேர் எர்த் மேக்னெட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உலக லெவல்ல 90% ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து சைனால தான் நடக்குது. அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸோட Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் 62% இருந்திருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் ஆர்ம் இருக்கு, ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ். ஸோ அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸோட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு காரணமா இருக்கலாம். கோர் இன்கம், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 18.5% விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஷேர் ஹோல்டருக்கு 50 காசு ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் November 7. ப்ராஃபிட்டபிலிட்டி பயங்கரமா குறைஞ்சிருக்கு. இது ஷேர் பிரைஸ்ல இன்னைக்கு பெருசா ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி தெரியல. மேபி நெக்ஸ்ட் வீக் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டாக் பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போதைக்கு மணப்புறம் ஓவர் வேல்யூட் சைட்ல தான் இருக்கு. 200 கீழே போனா நம்ம பார்ப்போம். அடுத்து ஐடிசி எடுத்துக்கிட்டோம்னா நல்ல நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. ரெவன்யூ ஒரு 2% கீழே விழுந்திருந்தாலும் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 3% பக்கமா ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. 5054 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க Q2 ஃபினான்ஷியல் 26ல. கம்பெனியோட சிகரெட் செக்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 7% பக்கமா க்ரோ ஆயிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. எஃப்எம்சிஜி செக்மெண்ட் ஒரு 7.5 to 8% க்ரோ ஆன மாதிரி தெரியுதுங்க. நோட் புக், பேப்பர்ஸ், போர்ட்ஸ், பேக்கேஜிங் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5%ல இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. குறிப்பா இந்த நோட் புக் செக்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா சீப்பர் இம்போர்ட்ஸ், தென் இங்க உள்ள லோக்கல் பிளேயர்ஸ் டஃப் காம்படிஷன் கொடுக்கறதா சொல்றாங்க. அடுத்து சிப்லா எடுத்துக்கிட்டோம்னா ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி ரெவன்யூங்க 8% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 4% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனி என்ன சொல்றாங்க, தொடர்ந்து எங்களுடைய பயோசிமிலர் போர்ட்ஃபோலியோவை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக கம்பெனி ரெவன்யூ கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பா யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து $1 பில்லியன் ரெவன்யூவை அச்சீவ் பண்ணுவோம் கண்டிப்பா அப்படின்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்எம்டிசி ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம்னா Q2 ஃபினான்ஷியல் 26ல லாஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 115 crores. பட் ரெவன்யூ ஒரு 0.7% ஏறி இருக்குங்க. ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் 100% ஏறி இருக்கு Q2 ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்றப்ப Q2 ஃபினான்ஷியல் 26ல 2 மில்லியன் டன்னா இருக்குங்க. அடுத்து ரியல் எஸ்டேட் பிளேயர் டிஎல்எஃப் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு Q2 ஃபினான்ஷியல் 26 ரொம்ப சூப்பரா இல்லைங்க. ரெவன்யூ ஃபால் இருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 15% கீழே விழுந்திருக்குங்க. கம்பெனி காஸ்ட்லியரான சைட்ல தான் இருக்கு. அடுத்து டாபர் இந்தியாவுடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டீசென்டான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. டபுள் டிஜிட் க்ரோத்லாம் கிடையாதுங்க. ரெவன்யூ ஒரு 5.4% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 6.5% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அடுத்து ஸ்விக்கியோட Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ் வந்து வைடன் ஆயிருக்குங்க 1092 crores இருக்கு. பட் ரெவன்யூ வந்து 54% ஏறி இருக்குங்க. கம்பெனி வழக்கம் போல என்ன ரீசன் சொல்றாங்கன்னா அவங்களுடைய குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்ல, அதாவது இன்ஸ்டாமார்ட்ல பயங்கரமா எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப செலவுகள் அதிகமாகும், அதனால லாஸ் எடுத்த மாதிரி தெரியுது.
அடுத்து பிஹெச்இஎல் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 253% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ வந்து 14% ஏறி இருக்கு. Q2 ஃபினான்ஷியல் 25 பூரா இருந்திருக்குங்க. பெல்லை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் லாஸ்ன்னு மாத்தி மாத்தி வரும். நான் பெரும்பாலும் பெல்லை வாட்ச் பண்றது இல்ல. பட் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக தான் இருக்கும், கம்பெனி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸும் கூடியிருக்குங்க. கம்பெனியுடைய டோட்டல் இன்கம் ஒரு 15% ஏறி இருக்குங்க. பிஹெச்இஎல் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் எப்பொழுதுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். Q2 ஃபினான்ஷியல் 25ல 6,571 crores இருந்த எக்ஸ்பென்சஸ் இப்போ Q2 ஃபினான்ஷியல் 26ல 7,202 crores இருக்கு. அடுத்து ஹியூண்டாய் இந்தியாவுடைய Q2 ஃபினான்ஷியல் 26 நம்பர்ஸ் பார்த்தோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 14% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ 1% தான் ஏறி இருக்கு. கம்பெனியுடைய டோட்டல் சேல்ஸ் வால்யூம் அப்படின்றது 7% விழுந்திருக்குங்க டொமஸ்டிக்ல. பட் டோட்டல் சேல்ஸ்ல கிரீட்டாவுடைய கான்ட்ரிபியூஷன் 37% இருந்திருக்கு. ஸோ ஹியூண்டாயை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் சூப்பராக பண்ணுவாங்க. 21% க்ரோ ஆயிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து என்கிட்ட ஒரு 5 crores பக்கமா இருக்கு, எதுல இன்வெஸ்ட் பண்றது, எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு கேட்கறாங்க. பெஸ்ட் வே பாண்ட்ல போட்டு பாண்ட்ல வர்ற ஈல்ட் எடுத்து அழகா அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கலாம். ஸோ சில்வரு அங்க இங்கேன்ட்டு அதிகமா உள்ள போய் மன வருத்தப்பட வேண்டிய சூழல் உங்களுக்கு தேவையில்லை. அடுத்த ஒரு நண்பர் வந்து எல்என்டி பத்தி கேட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 52 வீக் ஹைக் பக்கமா இருக்குங்க. தென் 33 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும். சார் நான் இன்னும் உள்ளே என்ட்ரி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் கீழே வரும். கீழே வர்றப்போ 1 2ன்னு பார்க்கலாம். அடுத்து என்டிபிசி கிரீன் பத்தி கேட்டிருக்காங்க. என்டிபிசி கிரீனுக்கு என்டிபிசியவே பார்க்கலாங்க. ஸோ ப்ரொமோட்டர் வந்து என்டிபிசி தான். என்டிபிசியும் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. அடுத்து பந்தன் பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. பந்தன் பேங்க் ரிசல்ட்ஸ் வந்து சூப்பரா இல்லைங்க. கிட்டத்தட்ட 88% நெட் ப்ராஃபிட் விழுந்திருக்கு. நெட் என்பிஏ 14% கூடி இருக்குங்க. அதாவது அசெட் குவாலிட்டி டிட்டோரியேட் ஆயிட்டு இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 12% விழுந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா புக் வேல்யூக்கு கீழே முதல்ல போகட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். அடுத்து பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட், பெக்டார் ஃபுட்ஸ் போன்ற நிறுவனங்கள் பத்தி எழுதியிருக்காங்க. இதெல்லாம் காஸ்ட்லியான சைட்ல தான் இருக்கு. அடுத்த ஒரு நம்பர் வந்து மார்க்கெட் திருப்பி எலிவேட்டர் லெவலுக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட 26,000 பக்கமா இருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட் தென் ஜப்பான் மார்க்கெட்லாம் வந்து ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கு. இப்ப இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எந்த நாட்டு சந்தையா இருந்தாலும் சரிங்க, வேல்யூஸ் கண்டிப்பா இருக்குங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வேல்யூஸ் இருக்கோ தேடி கண்டுபிடிச்சு அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இண்டெக்ஸை பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுங்கிற தேவையில்லை. வேல்யூஸை பார்ப்போம், வேல்யூஸ் எங்க இருக்கோ அதை கேட்ச் பண்ணுவோம். அடுத்து ஸ்டார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. நான் வந்து 62ஸ்ல என்டர் ஆனேன், இப்போ 50%க்கு மேல கீழே விழுந்திருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. நான் எப்பொழுதுமே லாஸ்ட்ல கொடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து நமக்கு ஒரு நல்ல பாடங்க. பெரும்பாலும் ஸ்மால் கேப்பை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னு பல தடவை படிச்சு சொல்லியிருக்கிறோம். தென் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரைட்ஸ் இஷ்யூஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ ப்ரமோட்டரும் காசு போட்டிருப்பாங்க. ஸோ நம்பிக்கையா ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் இனிமே ஃபோக்கஸ் பண்றது லார்ஜ் கேப்பா பார்க்கலாம். ஹவுசிங் ஃபினான்ஸ்லயே நல்ல கம்பெனிஸ் இருக்குங்க. புக் வேல்யூக்கு கீழே இருந்தது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ், தென் கேன்ஃபின் ஹோம்ஸும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருந்தது. இவ்வளவு இருக்குங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட் தர்றாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் எங்க இருந்தா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் நமக்கு வரக்கூடிய டிவிடெண்ட் வந்து கம்பெனியோடைய லாபத்துல ஒரு பங்கு நமக்கு வருங்க. ஷேர் பிரைஸ்ல இருந்து கட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அடுத்து ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்றதுக்கு ஏஐ யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் யூஸ் பண்ணலங்க, எனக்கு யூஸ் பண்ணவும் தெரியாது. நம்மளோட பணத்தை உள்ள போட போறோம், நம்ம தாங்க அதுக்கு பொறுப்பு. ஸோ நம்ம தான் படிச்சு நல்ல வேல்யூவேஷன்ல பார்த்து ஸ்டாக்கை பிக் பண்ண கத்துக்கணும். அடுத்த ஒரு நண்பர் வந்து வேல்யூவேஷன்ஸ்ல ஒரு சில சந்தேகங்கள்லாம் கேட்கறாங்க. அதாவது நீங்க பி வந்து 30க்கு மேல இருக்கிறத காஸ்ட்லின்னு சொல்றீங்க. இப்ப வருண் பீவரேஜஸ், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது 100 தென் 50 அந்த ரேஞ்சில் இருக்கு, அது கீழேயே வராது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. கீழே வரலைன்னா எனக்கு கவலை இல்லைங்க, நான் விட்டுருவேன். இப்ப நம்ம வந்து ஜிஎம் ப்ரீவரேஸை பார்த்தோம், நல்ல வேல்யூவேஷன்ல பார்த்தோம். இப்ப லாஸ்ட் 3 or 4 monthsல எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 50-70% ஏறி இருக்குங்க. ஸோ நல்ல வேல்யூவேஷனை தேடி கண்டுபிடிப்போம், ஹையர் வேல்யூவேஷன் சைட தவிர்ப்போம் அப்படின்றதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனியா இருக்கட்டும், இல்ல எவ்வளவு இபிஎஸ் வேணாலும் காட்டட்டும், எவ்வளவு ப்ராஃபிட் வேணாலும் பண்ணட்டுங்க, ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் அது ரிஸ்க் தான். நான் பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்னதாங்க சொல்றேன், நானும் அதை தான் ஃபாலோ பண்றேன். வேல்யூ ஸ்டாக் நிறைய இருக்குங்க, அதெல்லாம் விட்டுட்டு நான் எதுக்கு ஹையர் வேல்யூவேஷன் சைடு போகணும்? ஸோ அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் எக்கச்சக்கமா இருக்குங்க. அதுல நல்ல அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸா பார்த்து பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை பொறுமையா இருக்கணுங்க. பொறுமையா இல்லை அப்படின்னா அதுவே ரிஸ்க் தாங்க. அடுத்து கேட்வே, ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, பெட்ரோநெட் போன்ற நிறுவனங்களை பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காரு. இது எல்லாமே நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு.
அது போக இன்னும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணணும் அக்ராஸ் த செக்டர்ஸ். ஆட்டோ, தென் ஐடி, தென் எஃப்எம்சிஜி, இதுலையும் நீங்க பார்க்கணுங்க. எல்லாத்தையுமே கேட்வேலையோ இல்லை பெட்ரோநெட்லையோ இல்லை ஸ்பந்தனா ஸ்பூர்த்திலையோ கொண்டு போய் போட்டக்கூடாது. ஓவராலா சந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகுதுங்க. ஸோ எஃப்ஐஎஸ் மறுபடியும் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து 2வது நாளா நேற்று கேஷ் செக்மெண்ட்ல ஒரு 3000 crores பக்கமா வித்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸா இருந்திருக்கிறாங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வேல்யூ எங்க இருக்கோ தேடி பிடிக்க கத்துக்குங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.